இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் 72 மணி நேரம், எத்தனை மணி நேரம்? 72 hours, 3 இரவு 3 பகல். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்னா மற்றவங்களை கொண்டு வரணும். தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம் இருந்தவனா நிச்சயமாக என்ன பண்ணுவார்? நமக்கும் ஒரு விடுதலை, தேசத்துக்கும் ஒரு விடுதலை. அப்புறம் யாருக்கு விடுதலை? தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தில் நடப்பதினால் நீங்கள் ஒரு 3 நாள் என்ன செய்யணும்? எல்லா வேலையும் விட்டுட்டு ஆண்டுடைய பாதத்தில் என்ன செய்யணும்? வந்து உட்காரணும். எத்தனை பேர் அப்படி உட்கார பாருங்க? எல்லாமே என்ன செய்யணும்? ஆண்டுடைய பாதத்துக்கு வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த 3 பகல் 3 சோர்ந்து போகாமல் நாம் ஜெபித்தோம்னா பெரிய ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. நம்ம பட்டணத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் செய்வார், கொண்டு வருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால் என்ன செய்யணும்? ஆப்சண்ட் ஆகாமல் இந்த 3 இரவு 3 பகல் கொஞ்சம் என்ன செய்யணும்? அபிஷேகத்தை பெற்று அதிகமாக உங்களுடைய குறிப்புகளுக்காக அல்ல, தேசத்தினுடைய குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்வார், பெரிய காரியத்தை செய்வார. செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்தர் 4:16 சொல்லுகிறது, நீர் போய் சூசானியில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஒரு சகோதரி, புரியுங்களா? ஒரு ஸ்திரீ, புரியுங்களா? ஆனால் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்காக நிற்கிறாங்க வைராக்கியமாக. அல்லேலூயா. மக்களுக்காக நிற்கிறாங்க, தேசத்துக்காக நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நான் செத்தாலும் சாகிறேன். அப்படி சொல்ல முடியுமா நம்மளை யாராவது? அல்லேலூயா. சொல்லுங்கள். அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரீக்குள்ள அவ்வளோ தைரியம் இருந்தது, வைராக்கியம் இருந்தது. அல்லேலூயா. வைராக்கியமான ஒரு பரிசுத்த உபவாச நாளை நியமித்தார்கள். யார்? இந்த எஸ்தர். அல்லேலூயா. இதை காட்டில் இன்னும் வைராக்கியமுள்ள ஒரு ஜெபம் யார் பண்ணது? யோனா 3:6 வாசிக்கும் போது, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கயிற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். யார்? அந்த தேசத்தினுடைய ராஜா. அல்லேலூயா. அவர் பாருங்க, சிங்காசனத்தை விட்டு இறங்கி கீழே வராரு. எதுக்கு? தேசம் அழிய போதே,
அழியாத இருக்கிறேன்னா அவங்க என்ன செய்துட்டாங்க, பழைய ஏற்பாடில் உடனே என்ன செய்வாங்க, சிங்காசனத்தை விட்டு இறங்கி மண்ணில் வந்து உட்காடுறாங்க, தன்னை தாழ்த்துறாங்க. முதல்ல எதுக்கு, அந்த ராஜாவே என்ன பண்ணுறாரு, சாஷ்டாங்கமாக பணிந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறாரு, ஜெபிக்கிறாங்க ஒரு உபவாசத்தை போட்டு. யோபு 1:20 நீங்கள் வாசத்தை பாருங்கள். யோபு 1:20. அப்போது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, அல்லேலூயா, ஆண்டவருக்கு சமூகத்தில் தன்னைத்தான் தாழ்த்தி வராரு யோபு. எவ்வளோ இழப்புகள் மத்தியில், புரியுதுங்களா? நினைவப்பட்டு அடைவதுன்னு சிங்காசனத்தில் ராஜா என்ன பண்ணுற, இறங்கி வராரு. அங்கே எஸ்தர் சிங்காசனத்தில் உட்காந்துருக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் செத்தாலும் சாகுறேன். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வைராக்கியம் இருந்தால் தான் நம்ம ஜெபிக்க முடியும். இல்லைனா ஒரு 3 மணி நேரம் ஆச்சுன்னா நமக்கு தூக்கம் வந்துடும். 3 மணி நேரம் ஆனால் நமக்கு சோறு வந்துடும். 3 மணி நேரம் ஆனால் நம்ம பசி எடுக்கும், சரிங்களா? அதனால் என்ன பண்ணுவோம், இந்த எல்லையை விட்டு ஓட ஆரம்பிச்சிடுவோம். அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் இந்த 72 மணி நேரத்தினுடைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ண முடியும், முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போது அதுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும் எல்லாருக்கும். இப்போ எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது, ஐயாவுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது, வந்திருக்கிற ஐயாவுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்குதுன்னா, அதே போல் உங்களுக்கு என்ன பண்ணணும், சபையில் உள்ள மந்தைகளுக்கும் ஒரு வைராக்கியம் இருந்தால் தான் இந்த இடத்துல கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். அல்லேலூயா. இன்னொரு நாள் பாருங்கள், யோவேல் 1:14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷ ஆசரிப்பு கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனை கர்த்தரின் ஆலயத்துக்கு கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த 3 பகல் 3 இரவு நம்ம என்ன செய்யணும், யாருடைய ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். இவ்வளோ நேரம் நான் வாசித்த இந்த வசனத்திலேருந்து யார் ஒரு எஸ்தரை போல் ஒரு வைராக்கியம் இருக்கலாம். ஒரு நினைவப்பட்டனுடைய அந்த ராஜா, ஒரு அந்நிய தேசத்தினுடைய ராஜா, தேசம் அழிய போகும் சொன்ன பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, உடனே இறங்கி வராரு கீழே. அல்லேலூயா. அதே போல் இங்கே வாஸ்தம், புரியுங்களா? அப்போ நமக்குள்ளே யோபு பாருங்கள், எல்லாத்தையும் விட்டு இறங்குறாரு இழப்புகள் மத்தியில். நம்ம கூட அப்படி செய்தால் தான் வைராக்கியம் வாஞ்சி, இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த ஜபத்தை நிறைவேற்ற முடியாது. இதை என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் 1 மணி ஆச்சுன்னா தூக்கம் வந்துடும், கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா சோறு வந்துடும், கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஃபோன் வரும், சீக்கிரமாக வந்து படங்க, நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும் அப்படின்வாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுட்டு தான் வரணும் ஆண்டோடைய பாதத்தில். அல்லேலூயா. ஒரு 3 நாள் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், நீங்கள் ஃபோன்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் தெய்வ சமூகத்தில் உட்காரணும். உங்களுக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க, உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய லிஸ்ட்டு கொடுங்கன்னா ஒரு கட்டுரையை எழுதி கொடுப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த கட்டுரை நிறைவேறணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஜபத்தில் என்ன செய்யணும், உட்காந்து தேவனுடைய பாதத்தில் நீ உட்காந்துருந்தாவே, சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தாவே, தேவாக்கின்னு உங்கள் மேலே இறங்கும், உங்கள் வீட்டு மேலே இறங்கும், உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கும், உங்களுடைய தடைகள் மேலே இறங்கும், கட்டுத்தானே உடையும். அல்லேலூயா. நீங்கள் எங்கெங்கே அலைஞ்சு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இதோடு நீங்கள் என்ன பண்ண, ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு தான் போகணும். இல்லைன்னா காலையில் கடைசி ஜாமத்தில் 5 to 8 வந்து உங்களுக்கு சரீர சுத்திகரிப்புன்னு கொடுப்போம் 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரம் என்ன செய்யணும், நீங்கள் அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வரலாம், இல்லை இங்கேயே ரெடி ஆகலாம், புரியுதுங்களா? எப்படியாவது நீங்கள் உட்காந்தா தான் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லியிருப்பீங்க. ஏன் நடக்கலை, இதுதான் காரணம். அல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனை, புரியுங்களா? வீட்டில் என்னது பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண. குடிகார கணவனை கட்டி வச்சுருப்பீங்க, அவளை மனம் திரும்புது எப்படி, நீங்கள் தேவ பாதத்தில் எஸ்தர் என்ன பண்ணாங்க, 3 நாள் செத்தாலும் சாகரன்னு சொல்லிட்டு உட்காந்தனால்தான் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அங்கே 128 நாடுகளுக்கு விடுதலை கிடைச்சிது யூதர்களுக்கு. நமக்கு ஆண்டவர் செய்வார், செய்ய மாட்டாரா? இல்லைங்க, நான் என்ன பண்ணுவேன், எஸ்தருக்கு மட்டும் செய்வேன், உங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படி இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ வந்து போகலான்னு வந்திருக்கிறதுனால தான் ப்ராப்ளம். என்னது, வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு போயிடலாம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம், புரியுங்களா? அந்த லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க, சோதனைப்பட்டது இயேசுவினே இருந்தாங்க, அதனால தான் திரும்பி பார்த்துட்டாங்க. நீங்கள் திரும்பி பார்க்காம ஒரு நல்ல சீசனாக, ஒரு நல்ல ஜெபிக்கிற ஜாமக்காரனாக,
ஒரு நல்ல யுத்த வீரனாக நீங்கள் இங்கே உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம 10 பகல் 10 இரவு வச்சோம். 3 பகல் 3 இரவு நிறைய ஜெபத்தை வச்சுன்னே வரோம். இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் ஆவியில் வளருவதுக்கு, சத்தியத்தில் வளருவதுக்கு, பரிசுத்தத்தில் வளருவதற்கு, தேவனுடைய ஆத்மாவை என்ன சொன்னால் ஆண்டவருக்காக ஆத்மா ஆதாயம் செய்வதற்கு, மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு, சாட்சியாய் வாழ்வதற்கு, யாருக்கும் இடரல்லாத வாழ்வதற்கு. அல்லேலூயா. எல்லாருக்கும் மத்தியில் எப்படி இருக்கணும்? சுகந்த வாசனையாக வீசணும். இவங்க கிறிஸ்துவங்க, இவங்க ஜெபிப்பாங்க, இவங்க ஜெபிக்கிறவங்க அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லணும். சொல்கிறாங்களா யாராவது? சொல்லுங்கள். வாசிக்கிறேன். இன்னொரு வசனம் பாருங்கள். 2 சொல்லுது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். அல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணார்? கர்த்தருக்கு முதல்ல பயந்தார். பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு என்ன பண்ணார்? ஒருமுகப்பட்டு யூதா எங்கே என்ன பண்ணிட்டாரே? உபவாசத்தை கூறினான். கட்டுத்தானே உடைஞ்சிச்சு. அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு. எரேமியா 36:9 சொல்கிறது, யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 5ஆம் வருஷத்து 9ஆம் மாதத்திலே எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும், யூதாவின் பட்டணங்களிலிருந்து எருசலேமுக்கும் வருகிற எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ எப்படி? எல்லா ஜனங்களும் கூட்டி சேர்த்து ஒரு ஜெபம். புரியுங்களா? நம்ம சபையில் இருக்கிறவங்களே ஒன்றாக கூடி ஜெபிக்கலாம். நிறைய ஊழியர்கள் வருவாங்க. நைட் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குது? சீசத்தை குறித்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும், ஜாமக்கார குறித்து பயிற்சி கொடுக்கப்படும், யுத்த வீரனை குறித்து பயிற்சி கொடுக்கப்படும். நல்ல ஒரு ஜெப வீராங்கனியாக, ஒரு போர் சேவகனாக, புரியுதுங்களா, ஒரு நல்ல ஒரு சீசனாக நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 27:33 சொல்கிறது, பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தெரிய சொல்லி, நீங்கள் இன்று 14 நாள் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறோம். அல்லேலூயா. 14 நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாடு, உபத்திரம், துன்பத்துக்கு மத்தியில் 14 நாள் பட்டினியாக இருந்துக்கிறாங்க. ஆனாலும் பிழைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்? பவுல் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த மக்களுக்காக, புரியுங்களா, அவங்க தப்பித்து கொள்வதற்காக அந்த உபவாசத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே நோக்கி பார்க்குறாரு. புரியுங்களா? அவருக்கு வந்த உபத்திரம், பாடுகள், துன்பத்தின் மத்தியில் தான் என்ன பண்ணுறாரு? 14 நாள் என்ன பண்ணுறாரு? அவங்க சேதமடையாத கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. யோவேல் 2:12 சொல்கிறது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி திரும்பணும்? முழு இருதயத்தோடு உபவாசத்தில் அங்கே அழுகையோடும் புலம்போடு திரும்புகிறாங்க. அல்லேலூயா. நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. நீங்கள் சோத்திரம் பண்ணால் போதும், ஜெபித்தா போதும். அவனுடைய பாதத்தில் உட்காந்து நம்ம செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:24 சொல்கிறது, ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணபடிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுதான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்ய போகிறோன்றது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த 3 இரவு 3 பகல் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்முடைய நேரத்தை எப்படி தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் தெளிவாக இருந்தால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? ஒரு எழுப்புதலை நிச்சயமாக பார்க்க முடியாதா? சொல்லுங்கம்மா. நம்ம சபையில் பார்க்க முடியும், நம்ம தேசத்தில் பார்க்கணும், முன்னாடி நம்ம சபையிலே பார்க்க முடியும் ஒரு எழுப்புதல் எப்படின்ட்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அந்த திறப்பில் வாழ நிற்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? மந்தைகளுக்கும் தேவனுக்கு நடுவில் நிற்கணும். அல்லேலூயா. நாம் நின்று செபிப்போம். அல்லேலூயா. அதான் சங்கீதம் 106:23 சொல்கிறது, ஆகியால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே
அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அல்லேலூயா. அப்போ ஒரு அழிவு வருதுன்னா அந்த அழிவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் என்னது? ஜெபம். இந்த மாதிரி திறப்பின் வாயில நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்படி நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா யாத்திரை 32:10 சொல்கிறது, ஆகியால் என் கோபம் இவர்கள் மேல் மூலமும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய சாதியாக்குவேன் என்றார். ஆனால் போஸ் என்ன பண்ணார்? தேவனுடைய பாதத்தில் போய் என்ன பண்ணுறாரு? சொல்லுங்கம்மா. பரிந்து பேசுகிறாரு. ஆண்டவரே, நீ கொண்டு வந்த ஜனங்கள் இது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் தேவனோடு பரிந்து பேசினால ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த ஜனங்களை அழிக்கலை. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கோபத்தை ஒரு நல்ல கூலாக பண்ணுறோன்னா ஒரு ஜெபம் வேணும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க ஆண்டோடைய இருதயத்தை என்ன பண்ணிடலாம்? கூலாக பண்ணி வச்சிடலாம். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தை சாந்தமாக பண்ணலாம். ஜெபம் அப்படித்தான் செய்கிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ண ஜெபிக்கிற மக்களை தேடுகிறார். 1 சாமுவேல் 12:23 சொல்லுது, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன், அது எனக்கு தூரமாக இருப்பதாக, நன்மையும் செபயமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். அப்போ ஜெபிக்கலைன்னா அப்படின்னா நாம அவங்க பாவம் செய்கிறா மாறிடுவாங்க. ஜெபிக்கலைன்னா நம்ம ஜெபம் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால தான் வருஷத்தில் ஒரு முறையாவது நம்முடைய ஆலயத்தில் ஒரு 72 மணி நேரம் தொடர் ஜெபம். அல்லேலூயா. 3 இரவு தூங்காமல் 3 பகல் சாப்பிடாமல் ஆண்டோடைய பாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறோம். அல்லேலூயா. பின்னாடி வர சந்ததிக்கு ஜெபம் என்பது ஒரு இன்சூரன்ஸு. புரியுங்களா? நம்ம சேர்த்து வைக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணால் தான் பின்னாடி வர சந்ததி எப்படி இருக்கும்? அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் பின்னாடியே பரலோகம் வரும். நீங்கள் ஜெபத்தை சேர்த்து வைக்காதே. நான் வீட்டை கட்டிட்டேன், நான் நிலத்தை வாங்கி வச்சிட்டேன், பிளாட் வாங்கி வச்சிட்டேன், உங்களை படிக்க வச்சுட்டேன், போதுமா? உங்கள் வீடும் வரப்போகிறது இல்லை பரலோகத்துக்கு. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ படிக்க வச்சாலும் என்ன பண்ணாத வருமா? படிக்க வைக்கணும். ஆனால் அதை காட்டிலும் அவர்களை ஜெபத்தில் நடத்தணும். அல்லேலூயா. அவங்களுக்காக நீ ஜெபிக்கணும். இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கான் பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க வந்துக்கிறாங்க? மட்டும் கரங்களை வைத்து காட்டு பார்க்கலாம். நான் பிள்ளையோடு வந்திருக்கிறேன். 2 பேர் தான். அல்லேலூயா. மீதெல்லாம் ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? கூடவே கொண்டு வரணும். சொல்கிறார்ல ஆண்டவரே. உபாகம் 6:7 சொல்கிறார்ல, வாசித்து பாருங்கள். உபாகம் 6:7. நீ அவைகளை உன் பிள்ளைக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, வழியில் நடக்கிற போது, படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அப்போ நீங்கள் உட்காரும் போது உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கணும்? எங்கம்மா இருக்கணும்? நீங்கள் உட்காரும் போது உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கணும்? உங்கள் பக்கத்தில் இருக்கணும். இருக்கிறாங்க இல்லையா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்களே இல்லையா பிள்ளைங்க? நீங்கள் தான் கொண்டு வரணும். அப்படி நீங்கள் பிள்ளைகளை வளர்த்திங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? முதிர் வயது வரைக்கும் உங்களே என்ன பண்ண தாங்கும், உங்களுக்கு உதவி செய்யும், உபத்திரம் கொண்டு வராது. நீங்கள் பிள்ளைகளை கூட கொண்டு வராதனால தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரும்போது அப்போது உங்களுக்கு என்ன பண்ண உபத்திரமாக மாறிடுது. அல்லேலூயா. பிள்ளைகள் மூலமாக பல பிரச்சனைகளை பிசாசு எழுப்பிடுவான். அதனால தான் எப்பவுமே என்ன பண்ணோம்? தாய்மார்கள் என்ன பண்ணோம்? தன் பிள்ளைகளை கூடவே கொண்டு வரணும். அல்லேலூயா. அவங்கள பழக வைக்கணும். ஆணுடைய பாதத்தில் கொண்டு வந்து என்ன செய்யணும்? இதுமாதிரி உட்கார வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க மதிக்கும். அவங்க மதியம் அவங்கள விட்டு போயிடும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும்? திறப்பில் நிற்கிற சீசன் ஜாமக்காரன் போர் சேவகனை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். உருவாக்காமல் எதுவும் என்ன பண்ணப்படுறதில்ல. நம்ம எதையுமே உருவாக்காமல் யாருமே என்ன பண்ண முடியாது? கற்றுக்கொள்ள முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்ன இருக்கணும்? நீங்கள் சீசனாக நீங்களே இருக்கணும், நீங்களே ஜாமக்காரனாக இருக்கணும், நீங்களே என்ன இருக்கணும்? யுத்த வீரனாக இருக்கணும். சீசனுடைய வேலை என்ன? சீசனுடைய வேலை இயேசுவின் பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, சுவிசேஷத்தை கொண்டு போய் என்ன பண்ணணும்? 4 பேருக்கு சொல்லணும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? சீசனுடைய வேலை என்ன? தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சிலுவையை சுமக்கணும். அல்லேலூயா. அப்போ தன் சிலுவை எப்படி சுமப்பீங்க? அவருடைய உபதேசம் தான் சிலுவை. அல்லேலூயா. இதெல்லாம் சுமந்து கொண்டு போய் மற்றவங்களுக்கு முன்னாடி நீ சொல்லணும். அப்போ நல்ல ஒரு சீசராக நீ உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னார், உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தது மட்டுமல்ல, அவங்கள என்ன பண்ணுங்க, சீசர்களை உருவாக்குங்க அப்படின்னார். நீங்கள் சபையில் என்ன இருக்கணும், சீசியாக இருக்கணும். அல்லேலூயா. சீசர்கள் 2 பேர் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டுக்கு வருவாங்க நிறைய பேர். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது ஒரு நல்ல சீசியாக உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் நல்ல ஒரு ஜெபிக்கிற, ஜாமங்காத்து ஜெபிக்கிற ஒரு ஜாமக்காரர்களாக உருவாக்கப்பட வேண்டும். அப்போ எப்படி உருவாக்கப்படுவோம்? ஒரு இரவுக்கு 4 ஜாமம் இருக்கிறது. எத்தனை ஜாமம்? 4 ஜாமம். இந்த 4 ஜாமத்துலேயும் என்ன பண்ணோம், காலையில் 5 மணி வரைக்கும் இந்த இலையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது. புரியுங்களா? 1 மணி ஆனிச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, ஆளுக்கு ஒரு இடத்த பிடிச்சின்னு தூங்கத்துக்கு போயிடுறீங்க. அல்லேலூயா. இந்த முறை தூங்க போகிறதில்ல, எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நாங்கள் வச்சுருவோம். நீங்கள் 5 மணிக்கு தான் நீங்கள் என்ன பண்ணோம், உங்களுக்கு ஒரு ஜாமம் ரெஸ்ட்டு கொடுப்போம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், கர்ப்ப வேதனையோடு செபிக்கணும். ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற கர்ப்ப வேதனை ஸ்திரீ போய் படுத்து தூங்க முடியுமா? அந்த குழந்தை பெற்றெடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த இரவில் எங்காவது ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு பிறகு அவங்க 6 மணிக்கு தான் குழந்தை பிரசவத்தை ஆகுன்னு சொல்லிட்டு பிறகு டாக்டரு, அவங்க எங்கன்னா போய் படுத்து தூங்க முடியுமா? எங்கேயுமே போக முடியாது. அந்த குழந்தை பெற்றெடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வேதனை. ஆனால் அது ரெண்டும் அந்த தாய் சுமக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணோம், ஜெபம் என்பது ஒரு கர்ப்ப வேதனை. அல்லேலூயா. ஒரு பக்கம் தூக்கம் வரும், ஒரு பக்கம் பசி வரும், இன்னொரு பக்கம் என்ன வரும், சத்துரு சாத்தான் வந்து பக்கத்தில் நிற்பான். இன்னும் இவ்வளோ நேரம் நீ தூங்காத இருக்கிறியான்வான். புரியுதுங்களா? ஏஞ்சி வா, சீக்கிரமா அப்படின்னு ஃபோன் வரும் வீட்டிலேருந்து. உங்கள் வீட்டார் தான் சத்துரு இல்லை? சத்துரு யார்? யாருமா? பிசாசு யார் வழியாக மூலமாக உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவான், வந்து ஏம்மா இவ்வளோ நேரம் இருக்கிறியே, வா சீக்கிரம் எழுந்து வா, இல்லைன்னா நான் வண்டி எடுத்துன்னு வரட்டுவானுவான். நீங்கள் அவங்களையும் கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், முடிவு தான் என்ன பண்ண, ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவு. அப்போ முடிவு பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தோடு போவீங்க. புரியுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஆரம்பம் வந்து தலையை காட்டிட்டு அதோட முடிவு வந்து என்ன பண்ணுறோம், ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு வரும். அப்போ ஆண்டவர் என்ன செய்திருப்பார், எங்கள் மகன் 72 மணி நேரம் உட்காந்தாங்க, நான் பூரண விடுதலை தரேன் சொல்லுவாரா? நம்ம மனுஷனை மறைச்சிடலாம், ஊழியக்காரை மறைக்கலாம், ஆனால் யாரை மறைக்க முடியாது, ஆண்டவர் ஒரு நாள் மறைக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்த்துக்கினே இருக்கிறார். நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, புரியுங்களா? சோத்திரம் பண்ணிக்கினே இருங்க. ஆண்டவரே எனக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு 100 முறை உள்ளே மனசுலேயே சோத்திரம் பண்ணிக்கினே இருக்கணும். எனக்கு சோர்ந்து போயிடக்கூடாது, சோத்திரம் பண்ணிக்கினே இரு. அப்போ சோத்திரம் பண்ண என்னாவும் பிசாசு உங்களை விட்டு விலகிடுவான். ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுப்பார். அது பிறகு நீ 10 நாள் ஆனால் கூட தூங்க மாட்டீங்க. அல்லேலூயா. போய் படுக்க சொல்லி பெட்டை போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், படுத்து தூங்குன்னு சொன்னால் கூட தூக்கம் வராது. ஏன் வராது? உங்கள் மேலே ஒரு அபிஷேகம், புரியுங்களா? அந்த அபிஷேகம் இயேசு மேலே, இந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கிடுச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜெபம் பண்ணி அந்த அம்மா எப்படி ஜெபம் பண்ணீங்க, எலிசபெத் அம்மா அவங்க 80 வயசு வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஆலயத்திலேயே இருந்தாங்க. ஆலயத்தை விட்டு வெளியே போனால் கூட என்ன பண்ணலாம், அவங்களால போக முடியல. நம்ம பாருங்கள், ஒரு செகண்டில் வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறோம், பஸ்ஸு பிடிச்சின்னு என்ன பண்ணுறோம், பஸ்ஸே இல்லைன்னா நடந்த கூட ஓடிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் திறப்பில் நிற்பவர்கள் ஒரு யுத்த வீரனாக இருக்க வேண்டும், இல்லை ஒரு சீசனாக இருக்க வேண்டும், ஒரு ஜாமக்காரனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்குறாங்க, நமக்கு 4 விதமான பார்வை இருக்க வேண்டும். அல்லேலூயா. திறப்பில் நிற்பதுக்கு எத்தனை பார்வை வேணும்? 4 பார்வை வேணும். ஒன்று, தூரமாய் பார்க்கும் பார்வை, கண்கள் வேணும், தூரமாய் பார்க்கணும் கண்கள். அல்லேலூயா. இரண்டாவது, துல்லியமாய் பார்க்க கண்கள் வேண்டும், துல்லியமாய் பார்க்குவதற்கு. மூன்றாவது, நிதானித்து அறியும் கண்கள் வேணும் நமக்கு. என்னது? நிதானித்து அறியும் கண்கள் வேண்டும். நான்காவது, ஆவியானவரால் தரப்படும் உணர்வுள்ள ஒரு இருதயம் வேணும் நமக்கு. அது அவசியம். ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கணும். ஒரு நல்ல சீசனுக்கோ ஜாமக்காரனுக்கோ யுத்த வீரனுக்கோ என்ன செய்யணும், அந்த 4 காரியங்கள் இருந்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். புரியுங்களா? சத்துருவத்தில் எப்படி போராட முடியும், தேசத்து மேலே வர கோபத்தை எப்படி நீங்கள் தணிக்க முடியும், புரியுங்களா? அப்போ இந்த 4 காரியம் என்னென்ன இருக்கணும், தூரமாய் பார்க்கிற கண்கள் வேணும். அல்லேலூயா. தூரம்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னம்மா, கோழி என்ன பண்ணுது, ஒரே இடத்துல சுற்றினே இருக்கும். ஆனால் கழுகு என்ன பண்ணுது,
மேலே போய் தூரத்துலேருந்து பார்க்குது அதோடைய இறைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு. அதுக்கு நிறைய இறைகள் கிடைக்குது. எப்போ கிடைக்குது? தூரம் மேலே போன பார்த்து தான் என்ன பண்ணுது, நிறைய இறைகள் கிடைக்குது. அது மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்த வீரன், ஒரு ஜாமக்காரன், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது சீசன், உங்களுடைய கண்கள் என்ன பண்ணணும், தூர பார்வைனா ஒரு 4 வில்லேஜுக்கு போய் என்ன பண்ணுற நீங்கள் ஜெபிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஜாமக்காரனாக இருக்கணும். இங்கேருந்து 4 ஒரு 4 வில்லேஜ்னால் உங்களுக்கு தெரியணும். எத்தனை பேர் 4 வில்லேஜ் தெரியும்? இங்கே இந்த சர்ச்சிலேருந்து ஒரு 4 வில்லேஜ், ஒரு 4 கிராமம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க மட்டும் கரங்களை வைத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு வந்து இங்கேருந்து எனக்கு 4 கிராமத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? ஒரே ஒரு அம்மா தான் தூக்குறான் கை 2. அப்புறம் அப்போ எல்லாருக்குமே என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு கண் இருக்கணும். புரியுங்களா? 4 ஊருக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா இந்த 72 மணி நேரத்தில் அந்த 4 கிராமத்துலேருந்து மக்கள் என்ன பண்ணுவார் ஆண்டவர் சொல்லுங்கம்மா? ஒரு கொர்நேல் ஜெபம் பண்ணார், அந்த முழு குடும்பமே ரட்சிக்கப்படுது. அல்லையா? அப்போது நீங்கள் நம்ம 4 கிராமத்துக்கு ஜெபம் பண்ணால் 4 கிராமம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் தத்து எடுத்துக்குன்னு அந்த ஊரை என்ன பண்ணுறாங்க? அவங்க எத்தனையோ பேர் பார்க்குறோம், நிறைய பேர் பணக்காரலாம் ஒரு கிராமத்தை தத்து எடுத்து அதே வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்யலை. நம்ம அந்த ஊருக்காக செபிக்கணும். 2வது துல்லியமாக பார்க்க கண்கள் இருக்கணும். என்ன பண்ண துல்லியமாக, புரியுங்களா? அந்த அந்த பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, எப்படியாவது இவங்க எல்லாம் என்ன பண்ணோம், மனம் திரும்பி வரணும் ஆண்டவரே. புரியுங்களா? அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் என்ன செய்யணும், துல்லியமாக சொல்கிறோம்ல, ஒரு கல் அடித்தா கூட கரெக்டாக போய் அது மேலே பண்ணோன்னா துல்லியமாக அடிக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஊர் மேலே அவ்வளோ உங்களுக்கு என்ன இருக்கணும், நேசம் பாசம் இருக்கணும். ஜபத்தில் எப்படி இருக்கணும், ஒரு ஜாமக்காரன் அந்த ஊரில் பற்றி டெய்லி சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. 3வது நிதானித்து அறியும் கண்கள் வேணும். அல்லேலூயா. அப்படின்னா அந்த ஊரில் என்னென்ன ஆவிகள் கிரியை செய்யுது, புரியுங்களா? ஒரு ஊரில் எடுத்துனா என்னென்ன ஆவி இருக்குது, ஜாதி மதம், அப்புறம் வேறு என்ன இருக்குதுமா? அங்கே வேறு யாரும் இருப்பாங்க? சொன்னார் பாருங்க, விக்கிர ஆராதனை இருக்குது. வேறு என்ன இருக்குது? அங்கே செய்வனக்காரர் இருப்பாங்க, குறி சொல்கிற ஆவி இருக்கும், குறி சொல்லுங்க இருப்பாங்க. புரியுங்களா? வேறு என்ன இருப்பாங்க? அங்கே சினிமா தேட்டர் இருக்கலாம். புரியுங்களா? வேறு என்ன இருக்கலாம்? ஒரு போதை வஸ்து உருவாகிற இடமா இருக்கலாம். வேறு என்ன இருக்கலாம் அங்கே? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். ஒரு சாராய கடை இருக்கலாம். இருக்குதா இல்லையா? கள்ள சாராயம் எதிர்பார்த்து கள்ள சாராயம் போன முறை குடிச்சிட்டு எத்தனை பேர் செத்துட்டாங்க. ரகசியமாக கள்ள சாராயம். சில பகுதியில் அங்கேயே டாஸ்மாக் கடை இருக்கும். இருக்குதே இல்லையா? இதுக்கெல்லாம் பண்ணி நீங்கள் துல்லியமாக என்ன பண்ணணும், அந்த நிதானித்து அறியக்கூடிய கண்கள் இருந்து அதெல்லாம் எழுதி கொண்டு வரணும். அல்லையா? கேட்கணும். அந்த ஊரில் போய் ஒரு முறை நீங்கள் வில்லேஜில் சுற்றி தெரிந்து ஒரு முறை என்ன பண்ணணும் சொல்லுங்கம்மா, சோத்திரம் பண்ணிட்டு வரணும். புரியுங்களா? அப்போ சபையிலிருந்து நீங்கள் யார், விசுவாசி மட்டும் இல்லை, ஒரு சீசனாக, ஒரு ஜாமக்காரனாக, ஒரு யுத்த வீரனாக இருக்கிறீங்க. அல்லையா? ஒரு சீசன் போய் என்ன பண்ணணும், அந்த இடத்த சுற்றி எல்லையை சுற்றிட்டு வந்துட்டு இங்கே ஜாமம் காத்து ஜெபிக்கணும். எங்கே ஜாமம் காத்துனா 2ஆம் ஜாமத்தில், 3ஆம் ஜாமத்தில், 4ஆம் ஜாமத்தில், முதல் ஜாமத்தில் அந்த பேரை சொல்லி என்ன பண்ணோம் ஜெபிக்கணும். அந்த பட்டணத்துக்குள்ளே என்னென்ன இருக்கிறது, புரியுங்களா? படிப்பு அறிவு இல்லாத இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஏழைகள் மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த பட்டணத்தில் 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை சாப்பிடாத குடும்பம் இருக்கும், அதுக்காக ஜெபிக்கணும். அல்லையா? அந்த பட்டணத்தில் சரியான தண்ணி இருக்காது, பசுமையாக இருக்காது, வனாந்தரம் மாதிரி இருக்கும். அந்த பட்டணத்துக்கு என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அந்த பட்டணத்தில் சரியான வேலை செய்யணுக்கு இருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லாம் செய்யாது இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த ஸ்கூல் இருக்காது அந்த பகுதியில், ஒரு 2-3 கிலோமீட்டர் போயிட்டு வருவாங்க, 4 கிலோமீட்டர் போயிட்டு வருவாங்க. அது மாதிரி இதெல்லாம் துல்லியமாக என்ன பண்ண, நீங்கள் நிதானித்து அறியக்கூடிய கண்கள் இருக்கணும். நிதானிக்கணும், அங்கே என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி, அப்புறம் ஆவியான தரப்படும் உணர்வுள்ள ஒரு இருதயம் இருக்கணும் உங்களுக்கு. அந்த தேசம் ரட்சிக்கப்படுற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, அந்த பட்டணம் அந்த வில்லேஜ் ரட்சிக்கப்படுற வரைக்கும் என்ன பண்ணோம், எனக்கு மரணம் வரக்கூடாது, எந்த வியாதி வரக்கூடாது. நான் அந்த பட்டணத்தில் என்ன செய்யணும், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் சில அற்புதம் செய்ய வரங்கள் இருக்கிறது. வரங்களை பற்றி பேசுகிறார் ஆண்டவர் 12ஆம் அதிகாரம். அதில் ஏதாவது ஒரு வரத்தை கேட்டு வாங்கிக்கணும். ஆண்டவரே, நான் போய் அந்த ஊரில் என்ன பண்ணணும், கை வச்சு ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கணும்,
செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பக்கூடிய அற்புதத்தை தாங்க. புரியுங்களா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணோம்? இதெல்லாம் 8 மணி நேரம் தூக்கத்தை விட்டு வா, இல்லை 8 மணி நேரம் வேலையை விட்டு வான்னு ஆண்டு சொல்ல. ஒரு 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு, 4 கூட தேவையில்லை, ஒரு 3 மணி நேரம் ஒரு ஜாமத்தை ஆண்டவருக்கு நீ கொடுத்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? அந்த பட்டணத்தை சுதந்திரிக்கலாம். அதான் திறப்பின் வாயிலில் நிற்கிறவங்க. திறப்பில் நிற்பவர்கள் யார்? திறப்புனா என்னம்மா சொல்லுங்கள். அந்த ஒரு பட்டணத்தில் திறப்பு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த திறப்பை என்ன செய்யணும்? அடைப்பதற்காக என்ன பண்ணுறாரு ஆண்டவரே? ஒரு மனுஷனை தேடினேன். வாசிங்க அந்த வசனத்தை. எஸ்ஐகே 22:30 சொல்லுது. எஸ்ஐகே 22:30, யாத்தியராகும் 32:10, உபாகம் 9:19, சங்கீதம் 106:23. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தேடினேன். என்ன செய்யலாம்? ஒரு மனுஷனை காணோம். அல்லேலூயா. அப்போ திறப்புனா என்ன? திறப்புனா என்னம்மா? திறப்பு எப்படி இருக்குன்றது குறித்து ஒரு 4 பாயிண்ட் எழுதிங்க. சரிங்களா? திறப்பு இருக்கும் தேவ ஜனங்கள். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பட்டணம் எப்படி இருக்குது? திறப்பில் இருக்குது, திறந்து கிடக்கிறது. புரியுங்களா? அப்போ திறப்பு யார்கிட்ட இருக்கும்? தேவ ஜனமாக இருக்கிற நம்பலாம். ஆனால் உங்ககிட்ட திறப்பு இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? சொல்லுங்கள். சபை கூடி விடுதலை விட்டு விடுதல் எதை குறிக்கிறது? திறப்பு குறிக்கிறது. என்ன குறிக்கிறது? நீங்கள் சபைக்கு கூடி வரதை விட்டுட்டிங்கன்னா எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம எபிரேயர் 10:25 போய் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பொருளாசை உள்ளவர்கள், தேவ ஜனங்களுக்குள்ள பொருளாசை இருக்குன்னா அவங்க யார்? அவங்களுக்குள்ள திறப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது மறைவான குற்றங்களுக்கு உட்படுதல். சங்கீதம் 19:12 இருக்குது. மறைவான குற்றங்களுக்கு உட்படுத்தல், இது திறப்பு குறிக்கிறது. துணிகரமான பாவங்களை செய்தல், துணிகரமான பாவம் சங்கீதம் 19:13 இருக்குது. இது எதை குறிக்கிறது? திறப்பு. புரியுங்களா? அந்த உனக்குள்ளே என்ன வச்சிட்ட, இதெல்லாம் உள்ளே வருதுன்னா திறந்து வச்சிட்ட நீ, அதுக்கு பார்த்தா திறப்பு. இதை மூடணுன்னா என்ன பண்ணோம்? இந்த திறப்பு எப்படி மூடுவீங்கம்மா? இதெல்லாம் நீங்கள் திறந்து வச்சுட்டு மூட முடியுமா? எப்படி மூடணும்? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷனை தேடினேன். அது எதுக்கு நிற்கிறாங்க? இப்போ ஒரு பட்டணத்துக்குள்ளே என்ன திறப்பு? நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் திறப்பு. புரியுங்களா? அங்கே விபச்சாரம் நடக்குதுன்னா திறப்பு. அதை யார் நீங்கள் அம்மன் பார்த்துட்டு விட்டுட்டுன்னா அதே விபச்சார ஆவி ஒரு நாள் எங்கே வரும்? உங்கள் வீட்டுக்கே வந்துடும் தேடி. அதனால தான் அந்த திறப்பின் வாசலில் நிற்கிறவங்க யார்? மோசே நின்னார், பரிசுத்தவான்கள் நின்னாங்க. இன்றைக்கி நம்ம நிற்கிறோம். நம்ம எதுக்கு நிற்கிறோம்? அந்த திறப்பை மூடுவதற்காக. அப்படின்னா அந்தக்காக ஜெபிக்கிறோம், பரிந்து பேசுகிறோம். மோசே என்ன பண்ணார்? பரிந்து பேசினார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் திறப்பை மூடுவதற்கு கர்த்தர் உங்களை தேடுகிறாரு. ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே திறப்பு இருக்குது. உங்களுக்குள்ளே குறை வச்சிட்டிங்கன்னா அதை மூடுவதற்கு என்ன செய்யணும்? அதுக்காக நீ ஜெபித்து அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு பட்டணத்துக்குள்ளே திறப்பு இருக்கும். புரியுங்களா? இப்போ விக்கிர ஆராதனை நிரம்பி இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்னது? திறப்பு. அல்லேலூயா. அதை அடைப்பதற்கு, அதை அழிப்பதற்கு, அது அதிலேருந்து எடுப்பதற்கு, அந்த எல்லையை விட்டு அதை துரத்துவதற்கு, அதுக்கு ஒரு மனுஷனை தேடுறார் ஆண்டவர். இப்போ நீங்கள் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ண, ஒரு பட்டணத்துக்கு, ஒரு வில்லேஜுக்கு நீங்கள் திறப்பின் வாலி நின்று அந்த பட்டணத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அதுக்கு தான் சொன்னால் உங்களுக்கு 3 விதமான கண்கள் வேணும் அப்படின்னு சொன்னனே இல்லையா? துல்லியமாக பார்க்கறது. புரியுங்களா? நிதானமாய் பார்த்தாதே என்ன பண்ணுறது? அந்த இடத்துல இருக்கிற என்னென்ன அறிந்து அதுக்கு ஆட்சியம் பண்ணுறது. அப்போ உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் திறப்பு இருக்கிறது. உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறான்னா அவருக்குள்ளே என்ன இருக்குது? திறப்பு இருக்குது. அதை யார் மூடுறது? உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சுன்னுக்கிறாரு, அதை யார் மூடுவாங்க? அது யார் அடைப்பாங்க? சொல்லுங்கள். அவருக்குள்ளே இருக்கிற அந்த குடிப்படை எப்படி வெளியே கொண்டு வர்றது? நீங்கள் பரிந்து பேசணும் ஆண்டவர்கிட்ட. அதான் அந்த வசனத்தில் வாசித்தோம். நம்ம என்ன சொல்கிறது? 4வது வசனம் சொன்ன பாரு, அது என்ன சொல்லுது பாருங்கள். உபாகம் 9:19 வாசிங்க. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்து கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார்.
மன்றாட்டுக்கு. அப்போ மன்றாட்டுன்னு ஒரு ஜெபம் இருக்குது. சொல்லுங்க, மன்றாட வேண்டியது. யார் மன்றாடுவாங்க? அந்த திறப்பை மூடுவதற்கு என்ன செய்யணுமா? நீங்கள் மன்றாடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கலைன்னாமோ சொல்லுங்கள், மன்றாடலைன்னா என்ன பண்ண முடியும்? அது பாவத்தில் விழுந்துறவங்க அழிச்சிடுவார் ஆண்டவர். பாவம் எங்கே பெருகிச்சோ, திறப்பு எங்கே இருக்குதோ அது அழிவுக்காக காத்திருக்குது. அந்த அழிவுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? திறப்பை மூடுவதற்காக தேவனிடத்தில் மன்றாடுகிறோம். அதுக்கு பிறகு என்னது? திறப்பை ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு? மூடுவதற்காக, அந்த அடைப்பதற்காக ஒரு மனிதனை தேடினேன். அதான் எசேக்கியா 22:30 வாஸ்தவம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணவில்லை. அப்படி தான் ஆண்டு சொல்கிறார். இப்போ நம்ம பார்த்துங்க, நம்ம ஆண்டு சாப்பிட்றோம், போகிறோம், வரோம், தேசத்தில் என்ன நடந்ததோ என்ன பண்ணதில்லை, எது நடந்தாலும் நம்ம கவலை இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வர அழிவு யாருக்கு வரும்? நம்மளும் கூட சேர்த்துன்னு போயிடும். அல்லேலூயா. இப்போது நீங்கள் இது அந்தமானில் பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார்னு ஒரு இடம் இருக்குது. எத்தனை பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்க? அந்தமான் நிக்கோபார் போய்க்கிறீங்களா யாராவது அந்தமானுக்கு? பாருங்கள், அவர் ஐயா சொல்கிறாரு, அந்தமான் நிக்கோபாரில் ஒரு சபை இப்படி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. என்னது? ஆலயம் ஆராதனை நடந்துருக்குது காலையில், சண்டே. புரியுங்களா? அப்போ அந்த ஆராதனையில் பாஸ்டர் நின்று போதித்துருக்கிறாரு. புரியுங்களா? ஒரு சத்தம் வருது. ஒரு பூமி அதிர்ச்சி வந்த பிறகு எல்லாம் போய் வெளியே எட்டி பார்க்குறாங்க. வெளியே பார்த்தா கடல்லாம் கொந்தளிக்குது. புரியுங்களா? சரி, மறுபடியும் வந்து அவர் என்ன பண்ணார்? சர்ச்சில் நின்றுன்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போது சுனாமி வருது. என்ன வந்துச்சு? சுனாமியில் அந்த அந்தமான் நிக்கோபாரில் அந்த பாஸ்டர் தவிர மீது எல்லாமே முடிக்கிட்டாங்க. என்னது? யாருக்கிட்டே திறப்பும் கிடையாது, கனியும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் பாவத்தில் தான் இருக்குது. புரியுங்களா? அந்த சுனாமியில் அந்த பாஸ்டர் மட்டும் தப்பிச்சு வந்தார். அவர் நாங்கள் ட்ரூத் பைபிள் டிவி இதில் வந்து என்ன பண்ணிக்கிறோம், யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் அவருடைய சாட்சி. ஒரே மனுஷன் தான் காப்பாற்றப்பட்டுச்சு, மீதெல்லாம் இழஞ்சுது. ஃபஸ்ட்டு அவங்க மனைவி கூட போயிட்டாங்க கூடவே. புரியுங்களா? ஏன் அப்படின்னா கனி இல்லை. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் சர்ச்சில் உட்காந்துட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு மரத்தில் கனி இல்லைன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர் பசி ஏற்றது அத்தி மரம் பக்கத்தில் நிற்குது. அவர் நடந்துனே போகிற பசி ஏற்றுச்சு. என்ன பண்ண? அத்தி மரத்தில் போய் பார்த்தோன்னா இல்லை, கனி இல்லை. என்ன பண்ணிட்டாரு? இன்னும் கொஞ்சம் நாள் இரு அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணார்? சபிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா என்ன பண்ணலாம்? அத்தி மரம். அது இஸ்ரவேலர் குறிக்கிறது. புரியுங்களா? அப்போ தேவன் வந்து அவருக்குன்னு ஒரு பசி தாகம் இருக்குது. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர். சபையை பார்க்குறாரு. திறப்பில் நிற்கிறீங்க ஆனால் இருக்கிறாங்கன்னா, எனக்கு 8 மணி நேரம் வேலை இருக்குது, 8 மணி நேரம் தூங்கணும், அப்புறம் சொந்த பந்தெல்லாம் பார்த்துனே இருக்கணும். சர்ச்சுக்கு மட்டும் சண்டே மட்டும் போயிட்டு அப்படி காலை வச்சுட்டு வந்துடுச்சு, அதை வச்சு பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? நம்ம அப்படி எழுதி வச்சுக்கிறார் ஆண்டவர். சொல்லுங்கள். ஒவ்வொரும் சீசர் ஆகணும், ஒவ்வொரு ஜாமக்கார் ஆகணும், ஒவ்வொரு யுத்த வீரன் ஆகணும். புரியுங்களா? அப்போ எப்படி ஆக முடியும்? மெய்ப்பின்கிட்ட அடங்கி இருந்து இதெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்குதே, நாங்களாம் இதான் கற்றுக்கணும் ஆண்டவரே, ஐயா கற்றுக்கணும், எங்களுக்கு சொல்லித்தாங்க தான் இந்த 72 மணி நேரம் ப்ரேயரு. நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ யோசித்துனே இருக்கிற காலைல 5 மணிக்கு போகணுமே வேலைக்கு, நம்ம நைட்டு 3 மணிக்கு போகிறதா, இல்லை 12 மணிக்கு போகிறதா, 10 மணிக்கு போகிறதா, இப்போ கணக்கு போட்டு வச்சிடறோம். மரணம் எல்லாரையும் சந்திக்கும், ஒவ்வொருக்கும் ஒரு விதமாக சந்திக்கும். அல்லேலூயா. சந்திக்கிற விதம் இருக்கிறது. புரியுங்களா? ரட்சிக்கப்பட்டு அதில் கூட ரட்சிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. என்ன இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டுக்கு உபயோகம் இல்லாத ஒரு பாத்திரமாக இருப்பாங்க. எதுக்குமே யூஸ் இல்லாத பாத்திரம் எதுக்குன்னா யூஸ் ஆகுமா? ஏன்னா ஆண்டவர் தான் சொன்னார், நீங்கள் உலகம் எங்கே போய் என்ன பண்ணுங்க, ஊரை சுற்றிட்டு வானா சொன்னார். நாங்கள் ஐயா உலகம் எல்லாம் போய் எல்லாருக்கும் சுவிசேஷ அறிவின்னு சொன்னவர் யார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கு, லூக்கா, யோவானில், மத்தேயில் வாசிக்கிறோம். உலகம் எங்கும் போகணும் யாராவது சொன்னாங்களா? பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லிக்கிறாங்களா? இயேசு வந்து சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, உலகத்தின் முடிவு வரைந்து யார் கூட இருப்பேன். அப்போது ஒருத்தர் ஃப்ளைட்டில் போகிறாரு, ஊழியக்காரு, ஒரு விசுவாசி ஊழியம் செய்து போகிறாங்க. அந்த விசுவாசி இந்த சபையில் புரியுங்களா ஒரு 25 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்துச்சு அப்படின்னு வச்சுங்க. ஒரு விசுவாசி, அந்த விசுவாசி பாதி சீசன் ஆயிடுச்சு, பாதி ஜாமக்காரனாக இருக்குது, பாதி யுத்த வீரனாக இருக்குது. இப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த விசுவாசி வெளிநாட்டுக்கு போன, ஆண்டவரே நான் வேலை செய்யணும், இப்போ அனுப்ப அனுப்புவார். ஏன்னா அது பாதி விசுவாசி, பாதி சீசனாக இருக்குது, பாதி ஜாமக்காரனாக இருக்குது, பாதி யுத்த வீரனாக இருக்குது. அதனாலே அந்த என்ன பண்ணுவார் ஆண்டவரே? அந்த விசுவாசியை அனுப்பி
அந்த பட்டணத்தில் வேலை செய்திருக்கும் போதே பகுதி நேரம் ஊழியத்துக்காக அனுப்பி அந்த இடத்துல ஊழியம் செய்ய வைப்பார். ஏன்னா அந்த அம்மாக்கிட்ட என்ன இருக்குது, அந்த விசுவாசிக்கிட்ட என்ன இருக்குது, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு சீசனை உருவாக்கப்பட்டிருக்கு சபையில். ஜெபிக்கிற ஜாமக்காரனா இருக்குது. அப்போ எந்த பட்டணத்துக்கு போனாலும் ஜெபிக்கிறதுனால அந்த விசுவாசியே கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த நாட்டில் என்ன பண்ணுவார், வேலையை கொடுத்து நீ இங்கே இருமா என்ன பண்ணு, இங்கேயே ஃபுல் டைம் வேலை ஃபஸ்ட்டு பார்ட் டைம் செய்வாங்க. அப்புறம் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுரும். இன்றைக்கி அப்படி தான் வந்து எல்லா தமிழர்கள் போயிட்டு எல்லா நாடுகளுக்கு இருக்கிறாங்க. நேராக ஊழியத்துக்காக போனாங்க. ஃபஸ்ட்டு போகும்போது என்ன பண்ணாங்க, வேலைக்காக போனாங்க. அங்கே போன பிறகு அவங்களுக்கு அவங்க சபையில் சொல்லி தந்ததை கற்றுக்கொண்டாங்க. இப்போ அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே போன பிறகு சும்மா இருக்குமாங்களா, ஜெபம் பண்ணுறது விட்டுருவாங்களா, இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. சுவிசேஷ அறிவித்து விட்டுருவாங்களா, சுவிசேஷ அறிவிப்பாங்க. இப்போ அவங்க எதிர்த்து நிற்பாங்களே, நிற்க மாட்டாங்களா, சாத்தானுக்கு நிற்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், ஆண்ட வேலையும் கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க நிமித்தம் ஒரு ஒரு சின்ன இடத்த அவங்க கிராமத்தை எங்கே என்ன பண்ணாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணி அந்த ஆத்மா ஆதாயம் பண்ணி ஒரு சபையை கட்ட சொல்லுவார் ஆண்டு. அப்புறம் நீ என்ன பண்ணு, தேவைகள்லாம் சந்தித்துக்கு அந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டைம் உழைத்து வருவாங்க. வரவங்களாம் வர மாட்டாங்களா. நம்ம இங்கே இருக்கிறவங்க யாருமே அதுமாரி உருவாகாது. யார் வெளிநாட்டுக்கு போவாங்க, யாருமே போக மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அனுப்புறதுக்கு ரெடியாகிறார். ஆனால் அதுக்கு தகுந்த சத்தியம் இல்லை. வெறும் உலகத்தை சுற்றினா என்ன பண்ணாது, ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு. அப்போ தேவனுக்குரியது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வெளியே நீ ராயனுக்குரிய வேலை செய்தாலும் இங்கே தேவனுடைய சபையில் இருக்கிறவங்க தேவனுக்குரிய வேலை செய்யணும்ல. அப்போ தேவனுக்கு கொடுக்கலாம், நீ கொடுக்காம எல்லாம் உலகத்துக்கே கொடுத்தானாவும் இது மாதிரி தான் ஆகும். அல்லேலூயா. ஒரு தூதன் ஒரே இரவில் எத்தனை ஆயிரம் பேர் சாவச்சார், 1,85,000 பேர் என்ன பண்ணார், யார் மேலும் ஒரு கீறு இல்லாத செத்துட்டாங்க. இப்போ சாங்க அச்சா யாரும் கீரில் இருக்குமா இருக்காதா, எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு அந்த ராஜா, கொஞ்சம் நேரம் கீரில் இருக்குதான்னு எஃப்ஐஆர் போடுறதுக்கு. அல்லேலூயா. எஸ்ஏகே ராஜா மேலே. ஆனால் யாராலும் என்ன பண்ண முடியல. அப்போது ஒரு தூதன் சட்டையை விரித்து ஒரு முறை அவர் காட்டினாவே அவ்வளோ மக்கள் என்ன பண்ணுது, அந்த ராஜாவை விட்டுட்டு எல்லாம் சாகுறாங்க. அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறார், தனித்தனி செப்பரேட்டாக யாரை சாகடிக்கணும் யாரை சாவடிக்கூடாதுன்னு தனித்தனி வைக்கிறார். ராஜா விட்டுட்டார். ஏன்னா ராஜாவை சாவடித்து யாருக்குறது, அவன் பையனே இருக்கிறான். நீ ஊருக்கு போனால் சாவடிப்பான்னு தெரியும். அப்போ தேவன் பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக அவன் எழும்புறதுனால கர்த்தர் அடிக்கிறார். தூதனுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. பிசாசு விழுந்து போன தூதனுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறனால தான் ஒரு மனுஷன் பாவத்தில் தள்ளிடுறான். ஏன்னா அவன் விடும்போது வெறும் வல்லமை இல்லாத விழுந்தால் அவன் என்ன பண்ணிட முடியாது, வல்லமே இல்லைன்னா நம்மளால் பாவத்தை தள்ள முடியாது. அவனுக்குள்ளே வல்லமை இருந்தது, அது பாவம் வல்லமையாக மாறிச்சு. கீழ்ப்படியாமல் வல்லமை அவனுக்குள்ளே வந்ததுனால இன்றைக்கி நம்மளை பாவத்தில் தள்ளுறான். அந்த வல்லமைக்கு இயேசு வந்து சிலுவையில் என்ன பண்ணுறாரு, அந்த வல்லமையை சுட்டெரிக்கிறதுக்கு ஒன்றுமில்லாத அதம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, பிசாசின் கிரிகள் அடிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அன்றைக்கி சிலுவைக்கு வரல அப்படின்னா பிசாசின் வல்லமை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதுக்கு நிகரானது யார், எந்த தீர்க்கதரிசனம் முடியாது. அதுக்கு தான் இயேசு வந்தார். டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு, நம்மை போல மாம்சத்தில் ஜலத்தை நம்ம எப்படி ரத்தம் ஜலம் அப்படி இருக்கிறது அவர் உருவாக்கப்பட்டு அவர் பிசாசு போய் அடிக்கிறார். புரியுங்களா. அவர் உருவாகும் போது 2 வயசு குழந்தை என்ன பண்ணுறாங்க, 2 வயசு குழந்தைங்கள இயேசு கிறிஸ்து 2 வயசு வரும்போது என்ன நடந்தது சொல்லுங்கள். அப்போது பிசாசுக்கு தெரியுது 2 வயசு குழந்தைங்களாம் அந்த ஏரோதுராஜா என்ன பண்ணுறாரு, 2 வயசு குழந்தைங்களாம் என்ன பண்ணிவிடு எல்லோரும் சாகடின்றார். அப்போது அது சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுது, தூதன் வந்து நீங்கள் எகிப்துக்கு போயிடுங்க, இப்படி ஒரு காட்சி நடக்கும். அப்போ 2 வயசு பிள்ளைகள்லாம் செத்துது, ஆண் பிள்ளைகள். பிசாசு தெரிஞ்சு இதில் தான் இருக்கிறார் இயேசு, இவர் தான் என் தலையை நசுக்க போகிறாரு அப்படின்னு யாருக்கு தெரியும், பிசாசு தெரிஞ்சிருந்தனால தானே 2 வயசு குழந்தைங்களை அழிக்க சொல்கிறாரு. ஒருவேளை மோச கூட்டத்துக்குள்ளே மோச பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அப்போ மோச உருவாகும் போது அப்படி பண்ணார் அங்கே ஏரோது ராஜா. அப்போ இதெல்லாம் எதுக்கு, பிசாசு தேவனுடைய பிள்ளைகள் உருவாகாது இருக்கிறதுக்கு பிசாசு முதலே வேலை செய்வான். அதனால தான் ஜெபம், திறப்பின் வாயிலில் நிற்பதுக்கு ஒரு மனுஷனை தேடினேன். அப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ண, திறப்பின் வாயிலில் நின்று ஜெபிச்சா என்ன பண்ணுவார் ஆண்டவர் ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது, அது விடுதலை ஆக்கும். அதனால தான் நம்ம தேடுகிறார். நம்ம எதுவும் வந்து உட்காந்துட்டு சோத்திரம் பண்ணிவிட்டு போகிறதுக்காக இல்லை, அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணோம், நம்மளும் திறப்பின் வாயிலில் நின்று ஜெபத்தை கற்றுக்குன்னு இந்த பட்டணத்துக்குள்ளே ஒரு வில்லேஜை நீங்கள் எடுத்து என்ன பண்ணோம், அந்த வில்லேஜுக்காக அந்த கிராமத்துக்காக என்ன பண்ணோம், நீங்கள் பரிந்து பேசணும். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பழகி ஜெபம் என்பது
ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இருதயம் வேணும், ஒரு ஆவி வேணும். உங்கள் உதடு வாய், புரியுங்களா, உங்கள் உதடு நாவு பரிசுத்தமாக வச்சுக்கின்னு உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக வச்சு ஒரு பட்டணத்துக்காக நீங்கள் தூர பார்வை, துல்லிய கண்கள், கவனமாக நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? அந்த பட்டணத்துக்கு எப்படி ஜெபிக்கணும் அது குறித்து 2-3 காரியத்தை குறித்து நம்ம முடிக்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டது உபாகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆரோனுக்காக என்ன பண்ணுறாரு அவர்? அப்போ தேவனுடைய பாதத்தை போய் நிற்கிறாரு. அல்லேலூயா. இதை தான் திறப்பின் ஆரோனுவே அழிச்சதுபடி ஆண்டவர் என்ன பண்ணுற இறங்குறாரு. ஆனாலும் ஆரோனுக்காக என்ன பண்ணுறாரு? மோசே நம்ம பண்ணார், விண்ணப்பம் பண்ணுறாரு. புரியுங்களா? அது அழிக்காதபடி, ஆரோனை அழிக்காதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நிற்கிறாரு. அதே நீங்கள் பாருங்கள், நெகேமியா 2:12. நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே இல்லாமல் வேறொரு மிருகம் என்னோடு இருந்ததில்லை. அப்போது இந்த நெகேமிக்கு என்ன இருந்தது? தேவனின் பாரத்தை தன் இருதயத்தில் என்ன பண்ணுறாரு? சுமந்து நிற்கிறாரு திறப்பில். அல்லேலூயா. எப்படியாவது 52 நாட்கள் என்ன பண்ணணும்? அலங்கத்தை கட்டி நிறைவேற்றணும். ஆனால் தேவனின் பாரம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருந்தால், புரியுங்களா, அவங்க தான் நின்று என்ன பண்ண அலங்கத்தை கட்ட முடியும், அதுக்கு தான் ஜெபிக்க முடியும். ஒரு அலங்கை ஏன் கட்ட முடியல அப்படின்னா பாரம் இல்லாத கட்ட முடியாது. அப்போ தேவனுடைய பாரம் என்னன்னு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு மோசேக்குள்ளே தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கிறான். 2வது இங்கே நெகேமியா என்ன பண்ணுறாரு? அவனுக்குள்ளே ஒரு பாரம் இருக்குது. என்ன பாரம்? ஆண்டுடைய இருதயம் எப்படி இருக்குது, அவர் என்ன யோசிக்கிறார், ஒரு அலங்கத்தை யார் கட்டுறவாங்க. அப்போ அந்த நெகேமியாக்குள்ளே என்ன இருந்தது? அந்த இருதயத்தை கவனிக்கிறார், தேவனுடைய இருதயத்தை. புரியுங்களா? தேவனுடைய இருதயத்தை கவனிக்கிறதுனால்தான் அந்த பாரம் வந்து அந்த 52 நாள் என்ன பண்ணுறாரு? அதை கட்டுவதற்காக ஒரு இரவெல்லாம் சாமம் காத்து சுற்றி வராரு. புரியுங்களா? அப்போது ஒரு அந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி வந்து என்ன பண்ணுறாரு? அவர் உழவு பார்க்குற மாதிரி பார்த்துன்னு வராரு. அப்படின்னா என்ன? ஒரு ஜாமக்காரனுடைய வேலை என்ன? போய் என்ன பண்ணோம்? அந்த பட்டணத்துக்குள்ளே என்ன இருக்கிறது, என்ன தடை இருக்கிறது, துல்லியமாக அதை கவனித்து பார்த்துன்னு வராரு. புரியுங்களா? போன பிறகு அப்படியே பார்த்துட்டு ஜெபம் பண்ணல. அந்த பட்டணத்தில் என்ன நமக்கு விரோதமாக யார்? அப்போ பார்த்தீங்கன்னா நெகேமியா ஜெபித்த நேரத்தில் அது அலங்கத்தை கட்டும் போது 7 ஆவிகள் அவனுக்கு எதிர்கொள்ளுது. எத்தனை ஆவி? அந்த அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா, அந்த நெகேமியா புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா 7 ஆவி அவன் என்ன பண்ணோம்? கட்ட விடாதபடி தடுக்கும். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? பட்டயத்தை என்ன பண்ணிங்க? ஒரு கையில் பட்டயத்தை பிடிங்க, ஒரு கையில் மம்டியை பிடிங்க. புரியுங்களா? ட்ரெஸ் என்ன பண்ணாதீங்க, 52 நாள் கயிட்டுக்கூடாது. அல்லேலூயா. உபவாசத்தோடு, கண்ணீரோடு, இரவெல்லாம் தூங்காமல் 52 டேஸ் என்ன பண்ணுறாங்க? அவங்க தேவனுடைய பாத்திரத்தை நின்று கதறி என்ன பண்ணுறாங்க? எதிரிகள் வரும்போது எப்படியெல்லாம் வந்து அவங்களை எதிர்கொள்ளணும்னு சொல்லி அவங்க ஒரு கையில் என்ன இருக்குது? பட்டயம் இருக்கிறது. ஒரு கையில் என்ன இருக்குது? மம்டினா என்ன? செய்ய வேண்டிய வேலை, மதிலை எப்படி கட்டணும் அந்த வேலையும் செய்கிறாங்க. இப்படி அவங்க அந்த வேலையை முடிப்பதுக்கு 52 நாள் எடுத்துனாங்க. ஆனால் எதிரிகள் என்ன பண்ணாங்க? எப்படியாவது இது கட்டக்கூடாதபடிக்கு என்னென்ன குறை பேசினாங்க. அதாவது இருதயத்தை உடைப்பதற்கு சிலவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நரி ஏறி போனால் என்ன போயிடும்? அந்த அலங்கம். ஒரு நரி ஏறி போனால் என்ன ஆகும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொன்னால் என்ன ஆகும்? இப்போ பையன் சர்ச்சை கட்டணும் போது இப்போ சொன்னால் என்ன ஆகும்? நிறைய தந்துரும் அந்த ஆவி. அது என்ன பண்ணுது? இப்படி மனதை உடைப்பதற்கு, மனதை சஞ்சலப்படுத்துவதற்கு, கட்டக்கூடாதபடிக்கு. புரியுங்களா? நீங்கள் ஏதாவது ஆண்டுக்காக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ தான் அசுத்தாவி கிட்ட வரும். எல்லா ஆவிகளும் வந்து என்ன பண்ணும்? உங்களை மோதும். கொஞ்ச நேரம் உங்களை என்ன பண்ணும்? புடமிடும், சோதிக்கும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? போராடி மேற்கொள்வதற்கு ஆயுதங்களை தரித்து இந்த ஆயத்தமாக இருந்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் எந்த ஒரு ஜெபம் இருந்தாலும் ஆயத்தம் மிக அவசியம். புரியுங்களா? ஆயத்தம் இல்லாத எதை என்ன பண்ண முடியாது? ஆயத்தம் இல்லைன்னா
நம்ம நடுவிலே கட்ட முடியாது போயிடும். அதனால தான் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தம் இருக்கணும். இந்த மாதிரி ஆயத்தம் பண்ணி இதில் நம்ம பேசி ஜெபம் பண்ணி ஒரு ஜாமக்காராக நம்ம எப்படி நம்ம செபிப்பது. சும்மா பாஸ்டர் சொன்னால் ஜெபம் பண்ணிட்டு போகிறதில்ல ஜெபம். அல்லையா? நீங்கள் அந்த ஜெபத்துக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி வளர போகுது, புரியுங்களா? 72 மணி நேரம் ஜெபம் முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்தது, புரியுங்களா? உங்களுடைய நேரத்தை எப்படி ஒதுக்கணும், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆயத்தமாகி. அல்லையா? ஆயத்தம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் ஆயத்தமானால் தான் மற்றவங்களை ஆயத்தப்படுத்த முடியும். நீ அவர்களுக்கு காவலான நிற்க முடியும். அல்லையா? இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ மூன்றாவது நாம் பார்க்குறோம், அடுத்தது நாம் பார்க்குறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது உபாகம் 9:18. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்களின் தன் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து திறந்தேன். பாருங்கள் எத்தனை பகல் நிற்கிறாரு. இந்த மாதிரி நம்மளை மோச மாதிரி நம்மளை இன்றைக்கி மோச மாதிரி வச்சுங்க. நீங்கள் 40 பகல் 40 இரவு விழுந்து கிடக்க முடியுமா? நம்ம ஆண்டவருக்கே சொல்லுவோம், நான் எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது. 3 நாள் நம்ம விழுந்து கிடக்கணும். அல்லையா? தேவ சமூகத்தில் முடியுமா? யாரெல்லாம் முடியும்? அவங்கள்ட்ட கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அவர் 40 நாள் விழுந்து கிடந்தார் தேவ சமூகத்தில். நம்ம எத்தனை நாள் விழுந்து கிடக்க போகிறோம்? அபிஷேகம் ஆண்டு கொடுப்பார். எப்பவுமே யாருமே நம்முடைய சுய சரீரத்தினால எதுவும் மேற்கொள்ள முடியாது. நம்ம சரீரம் கரெக்டாக 10 மணி ஆச்சுன்னா கண்ணு மூட ஆரம்பிச்சிடும். அல்லையா? சாயந்தரம் 9 ஆச்சுன்னா பசி எடுக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம உட்காந்து பசி தாகாமல் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ஆண்டவரே உம்முடைய பாரத்தை எனக்கு கொஞ்சம் காட்டுங்கப்பா, உங்கள் இருதயத்தில் என்ன பாரம் இதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பாரத்தை காட்டுவார். அல்லையா? ஆண்டவருக்கு ஜெப குறிப்பு நிறையா இருக்குது. ஆனால் அவர் இருதயத்தை அறியாமையே சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிப்பாங்க. அல்லையா? நீங்கள் உனக்கு சொல்கிறீங்க, நான் ஒன்று ஜெபம் பண்ண எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்கிறீங்க என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றீங்க. அது உங்களுடைய இருதயத்தின் பாரம். என் பிள்ளை சரியாக கீழ்ப்படியதில்லை, தப்பான வழியில் போகிறான், இப்படிலாம் பாஸ்டர்கிட்ட சொல்லும் போது பாஸ்டர் என்ன செய்கிறாரு, சதா முழங்கால் போடுமா, ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிங்க சொல்லிவிட்டு உங்களை தலைமையில் கை வச்சுட்டு அமிச்சா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுவீங்க ஐயா கிட்ட மறுபடியும், ஐயா உங்கள் பிள்ளைங்க சொல்ல, எங்கள் பிள்ளைங்க ஐயா, என் பிள்ளைக்கு அங்கே என்ன பண்ணுங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டிங்களா? திரும்ப சொல்கிறீங்க, ஐயா எங்கள் பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்குறான், ரொம்ப பலவீனமாக இருக்கிறான், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவரை கையை தூக்கி உயர்த்தி பாஸ்டர் சொல்கிறாரு, கண்களை மூடுமா, இயேசு நாமத்தினால காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைங்களை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்கள் இருதயத்தின் பாரம் என்ன? உங்கள் பிள்ளைகள் உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்க. அப்போ ஆண்டோடைய இருதயம் பாரம் என்ன? தேசம் முழுமையாக ரட்சிக்கப்படணும். அவர் சொல்லியிருக்கார், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். சொன்னார்ல, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். 1 Timotheus 2:4 வாசிக்கிறேன்னா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்னு யாருடைய சித்தம்? தேவ சித்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சித்தத்துட்டு என் வீட்டில் மட்டும் என் பிள்ளைங்க மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதும் நான் ஜெபம் பண்ண ஏற்றுப்பாரா? நம்ம ஜெபம் பண்ணும்போது எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டுரும். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டுக்கு மட்டும் ஜெபம் பண்ணிப்போம். புரியுங்களா? அதனால தான் வேதத்தில் யார் எப்படி ஜெபித்தாங்கன்னு புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஆயர்காரனுக்கும் பரிசேயனுக்கு என்ன வித்தியாசம் இந்த ஜெபத்தில்? அது மாதிரி நிறைய ஜெபம் இருக்குது. அப்போது தேவனுடைய இருதயத்தை நம்ம அறிந்து இந்த முதல் ஜாமத்தில் இப்போ நம்ம நிற்கணும். 2ஆம் ஜாமம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புரியுங்களா? நாம் என்ன செய்யணும்? இந்த 2ஆம் ஜாமத்திலிருந்து ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன், ப்ரோக்ராம் சீட்டை ஆயத்தப்படுத்துங்க ஐயா. நம்ம இந்த இரவை என்ன பண்ணக்கூடாது? ஐயா ஜேம்ஸ் ஐயா வந்திருக்கிறார். யார் வந்துக்குது? எங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தது, ஜெபத்தில் இரவு நேரத்தில் எப்படி ஜெபிப்பது ஐயா தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தார். அல்லையா? ஆரம்பத்துலேருந்து ஐயா கூட நாங்கள் இருந்தோம். 2000 ஒரே இடத்துல வேலை செய்யும்போது ஐயா தான் எங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், எப்படி சத்தியத்தை பேசணும், எப்படி ஆண்டவருக்காக நிற்கணும், பல இடங்களை கொண்டு போவார். அல்லையா? இப்போ அவர் நைட்டுக்கு நம்ம பயன்படுத்தணும். 3 ஜாமத்துக்கு அவர் பயன்படுத்தினீங்கன்னா நல்லா வளர்ந்துருவீங்க. அல்லையா? நிறைய சத்தியங்கள், நிறைய சத்தியத்துக்கு ஏற்ற ஜெபங்கள், நிறைய இருதயத்தில் பாரம் உண்டாகும்.
நல்லா நீங்கள் இந்த 3 ஜாமம் இருக்கிறது, எத்தனை ஜாமம்? இந்த 3 ஜாமத்தில் ஐயாவை என்ன பண்ணிக்கணும்? நம்ம ஜாமக்காரன் எப்படி ஜெபிக்கிறாங்க, யுத்த வீரன் எப்படி இருப்பாங்க, சீசர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அவரிடத்துல எப்படியாவது அவர் 6 மணிக்கு போயிடுவார். அதோட என்ன பண்ண விட்டார் சொல்லுங்கம்மா? அதனால் என்ன பண்ணோம்? அவரை நம்ம பயன்படுத்திக்கணும். அல்லையா? அவரும் ஒரு PhD முடித்து டாக்டர் முடித்து ஒரு சபையில் மேய்ப்பராக இருக்கிறார். பல நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய வட மாநிலங்களில் பல இடங்களில் ஐயா அவர்கள் போய் கிளாஸ் எடுத்திருக்கிறார். அல்லையா? தெளிவாக உங்களுக்கு சொல்லி தருவார். எப்படியெல்லாம் யுத்தம் பண்ணுறது, எப்படி எதிர்த்து கொள்வது, ஒரு சத்துருடைய போராட்டத்தை எப்படி மேற்கொள்வது, நமக்கு வர வியாதி எப்படி மேற்கொள்வது, நமக்கு வர சஞ்சலங்களை எப்படி மேற்கொள்வது, நம் பிள்ளைங்களுக்கு வர்றது எப்படி அதை மேற்கொள்வது, துல்லியமாக நம்ம கற்றுக்கணுங்கன்னா பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல சீசனாக, ஒரு ஜாமக்காரனாக, ஒரு யுத்த வீரனாக இருப்பீங்க. அல்லையா? எத்தனை பேர் புரியுது நான் சொன்னது? கரங்களை தட்டுங்க. அதுக்காக நம்ம கண்களை மூடி செபித்து நம்ம ஐயாவிட்ட கொடுக்கலாம், ஆரோக்கிய சமயக்கிட்ட கொடுக்கலாம். அவர் நான் கொஞ்ச நேரம் பாடி துதித்து அவர் ஜெபம் பண்ணிவிட்டு ஐயா கிட்ட கொடுப்பாங்க. இந்த 2வது செக்ஷனு ஐயா அவர்கள் பேசுவாங்க. அல்லையா? எல்லாம் கண்களை மூடி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் வாயை திறந்து, நல்லா வாயை திறந்து பாடுங்க. எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு மை சோத்திரிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு மை சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த 2வது செக்ஷனில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு மை சோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு மை சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் அசைவாடித்திருக்கார். சோத்திரப்பா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தினோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேன் நான். பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. எண்ணிலடங்க நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, எண்ணிலடங்க நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்று நன்றி கூறுவேனா. சத்தியவேதத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேனுமையே, சத்தியவேதத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேனுமையே. வருங்காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே, வருங்காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி
நன்றி கூறுவேனா. முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினா. முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினா. முற்று முடிய என்னை காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்று முடிய என்னை காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்று நன்றி கூறுவேனா. எழுந்து நிற்பா அப்படி. கலங்காதே திகையாதே என்றவர் என்னை காத்து நடத்திடுவே. கலங்காதே திகையாதே என்றவர் என்னை காத்து நடத்திடுவே. கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு ராஜனே. எனக்காணி செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எண்ணில் அடங்க நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணில் அடங்க நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் எந்த நன்றி கூறுவேனா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.